எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு என் வாழ்க்கையை நினைச்சு மட்டும் பயம் இல்ல, கூடவே என் சொத்தை நினைச்சு பயம். நான் பொறுப்பா இருக்க மாட்டேனோன்ற பயம் அவங்களுக்கு. இவன் என் கூட இருந்தா பிரச்சனை மட்டும்தான் என் வாழ்க்கையா இருக்கும்னு அவங்க எல்லாருமே உறுதியா நம்புறாங்க. காவேரி, உங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்லு. உன்னை என்னோட சேர்த்து வைப்பாங்களான்னு கேளு. இந்த வீட்ல ஒருத்தனா அவங்க என்ன ஏத்துக்கிட்டா எங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்லு. காவேரி, என் பொண்டாட்டியை விட என் சொத்து பெருசு நினைக்கிறவங்க கிட்ட நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்க என்ன நல்லா வளர்த்திருக்காங்க, படிப்பு கொடுத்திருக்காங்க. எனக்கு அது போதும். கோவத்துல எல்லாம் கொடுத்துட்டு வரல, சந்தோஷமா தான் கொடுத்துட்டு வந்தேன். சொத்தை விடுங்கப்பா, உறவு முக்கியம் இல்லையா? அப்படி அவங்க நினைக்கலையே. ஏத்துக்க முடியாதுன்னா காவேரியை என்னோட அனுப்பி வைங்க. அவளை மரியாதையா என்னால வாழ வைக்க முடியும். அதுக்கு முதல்ல நீ வரணும். இல்ல என் கூட வருவியா காவேரி? இல்ல என் வீட்ல என் சொத்து தான் முக்கியம்னு சொன்ன மாதிரி நீ உங்க அம்மா வீடு தான் முக்கியம். நான் அவரோட கிளம்புறேம்மா. உன்னால எங்களை ஏத்துக்க முடியாட்டியும் போயிட்டு வானாவது சொல்லுமா. என் பொண்ணுக்காக இவ்ளோ பெரிய முடிவு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களை மனசார என் மருமகனா ஏத்துக்கிறேன்ப்பா. இதுக்கு மேல எனக்கு தாங்காதுப்பா. இந்த பாரு, வித்தியாசமா யோசிக்கிறேன்னு ஏதாவது கோளாறுத்தனமா யோசிச்சுட்டு இருக்காது. இதுக்கு மேல தாங்காதுமா. என்ன முடியாம தானே எங்க அம்மா கிட்டயே சேர்த்து வச்சிருன்னு துணிஞ்சு சொன்னேன். அதுவும் எப்படி எல்லாம் பில்டப்பா சொன்னேன் தெரியுமா? உன்னை விட விஜய் என்ன நல்லா பாத்துக்குவாருன்னு சொன்னேன். சும்மாலாம் இல்ல, உன்னுக்கு 2 வாட்டி அப்படியே ஹைலைட் பண்ணி சொன்னேன் நானு. நீ என்ன பத்தி பில்டப்பா சொன்ன? ஆமா பின்ன, அம்மா ஏதோ நம்ம பாப்பாவுக்காக யோசிச்சு வேற வழியே இல்லாம உங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்துச்சு. அப்படியெல்லாம் யோசிச்சா அப்புறம் என் புருஷனுக்கு என்ன மரியாதை? ஓ, அவங்க மைண்ட்ல உங்களை பத்தி வச்சிருக்கிற இமேஜ அவங்க மாத்தணுங்கிறதுக்காக என் வீட்டுக்காரர் எவ்வளவு நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு, அவரு பெரிய மகாராஜா, கிடைச்ச கேப்ல அப்படியே பெருசா லிஸ்ட் போட்டு உங்க மாமியார் மனசுல உங்களுக்காக ஒரு பெரிய சிம்மாசனத்தையே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? அதுவும் இந்த பிரெயினை வச்சு ஓவர் டைம் பாக்க வச்சுதான் பண்ணேன். ஓ, இதுல ஓவர் டைம் பாக்குறதுக்கு என்னமா இருக்கு? நீ உள்ளதானே சொல்லிருக்க. அதெல்லாம் யோசிக்காம தானா